இன்றைக்கி காலையில் வேர்டு கேம்பில் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவோமே அப்படின்னு சொல்லி கூப்பிட்டான். சரி வேறு வழி இல்லை, ஹெல்ப் பண்ணுவோம், நம்மளும் சும்மா தானே இருக்கோம் அப்படின்னு சொல்லி தேடி போய் அவனை கூப்பிட்டு பேசி முடிச்சு என்னடா பிரச்சனை வாடா போவோம் கேம்புன்னு சொன்னால் ஓகேன்னு கூப்பிட்டு போயிட்டான். நானும் ஹெல்ப் பண்ண கேம்புக்கு போயிட்டேன். அங்கே போய் பார்த்து கவலை இருக்குது, என்ன இது பார்த்தா கேம்பர் இது இல்லை. சரி இவன் என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தா ஏதோ உட்காந்து நோண்டிக்கிட்டே இருக்கான். அப்போ இவன் தெரிஞ்சிடுச்சு இவன் இனிமேல் வேலையை பார்க்க மாட்டான், எல்லா வேலையும் நம்ம தான் பார்க்கணும் போலன்னு. சரி என்ன தான் வச்சுருக்கான்னு பெட்டியை நோண்டி பார்த்தா ட்ராப் வச்சுருக்கான். சரி இன்றைக்கி கேம்புக்கு சாப்பிட்றதுக்கு எதாவது ரெடி பண்ணணும்னா அதை ட்ராப் செட் பண்ணால் தானே முடியும். இதுக்கிடையில் ஒரு சாம்பிளுக்கு ஒரு ட்ராப் செட் பண்ணி பொண்ணு செட் பண்ணி பார்க்குறதுக்கு எல்லாமே பக்காவாக செட் பண்ணி பார்த்தேன். ஓகே இது பெர்ஃபெக்டாக இருக்குது, எப்படியும் ஒரு 3 ட்ராப் செட் பண்ணால் தான் ஏதாவது நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி பார்த்துட்டு ட்ராப் செட் பண்ணுறதுக்கு எல்லா இடத்தையும் லொக்கேஷனை நல்லா சுற்றி சரௌண்ட் பண்ணி பார்த்துட்டு சரி ஓகே இனிமேல் அளந்து எல்லாத்தையும் வச்சிட வேண்டியதான். பேடுக்கு ஒரு ட்ராப்பும் ரேபிட்டுக்கு ஒரு ட்ராப்பும் அதே மாதிரி 2 ட்ராப்பாக செட் பண்ணிவிட்டு வேலையை முடிச்சு நேராக வேடுக்கிட்ட போய் எல்லா வேலையும் முடிச்சுட்டா அப்படி சொன்னோன்னே சரி ஓகே இங்கேயே ரெஸ்ட் எடுப்போம், அப்புறம் கொஞ்சம் கழிச்சு போய் ட்ராப்பை செக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே படுத்து 2 ரெஸ்ட் எடுத்தாச்சு. கொஞ்சம் நேரம் கழிச்சு போய் ஒவ்வொரு ட்ராப்பாக செக் பண்ணி பார்த்தா ஒவ்வொரு ட்ராப்லேயும் கொஞ்சம் கொஞ்சம் இருந்துச்சு. எல்லாத்தையும் பேக்கெட் எடுத்துகிட்டு திரும்ப வேடுக்கிட்ட கொண்டே கொடுத்தாச்சு. ரொம்ப நேரம் கழிச்சு தான் எதுக்கடா இவ்வளோ நேரம் இவனுக்கு வேலை பார்த்தோம் அப்படின்னு யோசிச்சுட்டு திங்க் பண்ணிட்டு இருக்கும்போதே டக்குன்னு முடிஞ்சிருச்சு மிஷினு. இதுதான் வேலையா?